பகவானுடைய பெரும் ஆசீர்வாதத்தால் இன்றைக்கு மறுபடியும் நம்மால் இங்கு வந்து இந்த சக்தி மிகு சன்னதியில் நாம சங்கீர்த்தனம் செய்து அதை நாம தாமரைகளாய் பகவானுடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய சேவா தாமரைகளாக சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இன்றைக்கு பப்பா ராமதாசர் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார். மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்து விட்டு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று சொல்லி முடித்த போது பப்பா ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், நீ ஏன் இந்த விஷயத்துக்கு கவலைப்படுகிறாய்? கடவுளின் விருப்பம்தான் முதன்மையானது. அனைத்தும் அவருடைய இச்சைப்படி அவரால் தீர்மானிக்கப்பட்ட நேரத்திலேயே நடக்கின்றன என்று சொன்னார். உடனே அந்த பெண்மணி சொன்னார், நீங்கள் எப்படி அவ்வாறு கூறலாம்? அப்பொழுது மனித முயற்சிக்கு வேல்யூவே இல்லை, மதிப்பே இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டார். உடனே பப்பா ராமதாஸ் சொன்னார், மனித முயற்சி, தி செல்ஃப் எஃபர்ட், பயனற்றது என்று அறிவதற்குத்தான் மனித முயற்சி தேவை. கடவுளின் விருப்பம் மட்டுமே, கடவுளுடைய இச்சை மட்டுமே, கடவுளுடைய சங்கல்பம் மட்டுமே உண்மையான சக்தி. அதுவே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நீ உணர்ந்த பிறகு மனித முயற்சி தானாகவே நின்றுவிடும். தெய்வீக சக்தி உன்னில் அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விடும். அதன் பிறகு நீ எல்லாவற்றையும், அதாவது பயம், துக்கம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனாய், எல்லாவற்றிலிருந்து விடுபட்டவனாய், விடுதலை அடைந்தவராய் ஆகிவிடுவாய். இதுவே நாம் அடைய வேண்டிய உண்மையான வாழ்க்கையாகும். அதனால் அந்த இறைவனிடத்தில் முழுமையாக சரணடைந்து எல்லாவற்றையும் அவரிடமே விட்டுவிடு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், do unto thy Lord the rest, do unto thy leave unto the Lord the rest, do unto thy duty first, leave unto thy Lord the rest. நமக்கு கடமை என்னவோ, நம் கையில் விழும் வேலை என்னவோ, அதை முதலாவதாக மனம் பொருந்தி செய்துவிட வேண்டும். முழுமையாக மனதை செலுத்தி கவனமாக செய்ய வேண்டும். இதைத்தான் மைண்ட்ஃபுல்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் முழு கவனமும் செலுத்தி சிறிய வேலையாக இருந்தாலும், ஒரு இடத்தை நாம் பெருக்குவதாக இருந்தாலும், அதாவது சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும், இந்த சிறிய சிறிய வேலைகளை கூட மனம் பொருந்தி முழு கவனத்தோடு நாம் செய்ய வேண்டும். ஆக அதை செய்து முடித்துவிட்டு லீவ் unto the Lord the rest, மற்றவற்றை இறைவனிடம் விட்டுவிடு. நாம் 2-3 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம், ஒருவர் வந்து என்னுடைய கோபம், துக்கம், பயம் இவற்றிலிருந்து விடுதலை முழுவதும் பெறுவதற்கு, அதுவும் முக்கியமாக துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுங்கள் என்று பகவானிடம் வந்து கேட்டபொழுது பகவான் சொன்னார், நாமமே மருந்து என்று. அந்த நாமத்தை திரும்ப 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 சொல்லி வாருங்கள். என் தந்தையின் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி வாருங்கள். அத்தோடு என்னுடைய தந்தை தான் எல்லாவற்றையும் அவருடைய சங்கல்பத்தினால் நடத்தி வருகிறார் என்பதையும் உணர்ந்து செயல்படுங்கள். நாமத்தை நிறுத்திவிட்டீர்களானால் உங்களுக்கு அதன் மேல் இருக்கும் நம்பிக்கையும் நின்றுவிடும். நாமம் குறைய குறைய நம்பிக்கையும் குறைந்துவிடும். ஆக நாமத்தோடு நம்பிக்கையும் தேவை. நம்பிக்கையோடு நாமத்தை சொல்ல வேண்டும். அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இறைவனுடைய சங்கல்பத்தினால்தான் என் வாழ்க்கை நடக்கிறது என்பதை உணர்ந்து
எல்லாவற்றையும் இறைவனுடைய அருளாக பார்க்க வேண்டும் என்று நம்முடைய பகவான் சொன்னார். அதன் பிறகு ஒரு முறை என்னிடம் சொன்னார், chanting the name is prayer, chanting the name is surrender, chanting the name is samadhi. இதைத்தான் இப்பொழுது இந்த உரையாடலில் பப்பா ராமதாசர் சொல்வதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய அந்த ஃப்ரீவில் என்பதை விட்டுவிடு. எல்லாம் இறைவனுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது என்ற நினைப்போடு இருந்தால் மட்டுமே இறைவனுடைய சங்கல்பத்தை அதில் பார்க்க முடியும். அப்பொழுது என்ன ஆகும்? நமக்கு பயம், துக்கம், கோபம் போன்றவைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இறைவன் நம்முடைய பகவான் இன்னொன்று சொன்னார், இறைவனுடைய சங்கல்பத்தினால் எது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும், எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய சங்கல்பத்தினால் நடப்பதால் அதுவே எல்லாவற்றையும் விட சிறந்ததாக இருக்கும். இட் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் டு யூ அட் தட் மோமெண்ட் என்று சொன்னார். அதுவே சிறந்ததாக இருக்கும் என்று பார்த்தோமானால், எப்பேற்பட்ட துக்கத்துக்குரிய விஷயமானாலும் இதில் ஏதோ சூக்ஷ்மம் இருக்கிறது, அதனால் பகவான் இதை நடத்தி வைக்கிறார், இதில் எல்லோருக்கும் பெரும் நன்மை இருக்கிறது என்பதை மனதில் நாம் பதித்து கொண்டோமானால் கவலைக்கு இடமேது, துக்கத்திற்கு இடமேது, பயத்துக்கு இடமேது, அல்லது பயமில்லாத பட்சத்தில் கோபத்திற்கு இடமேது. அதைத்தான் பகவான் சொன்னார், சாண்டிங் த நேம் இஸ் பிரேயர். நமக்கு இறைவனுடைய சங்கல்பம் சரியாக தோன்றவில்லை என்ற புத்தி ஏற்படும் பொழுது பிரார்த்தனை செய்து கொள்ளலாமே. நமக்கு என்ன வேண்டுமோ அதற்குரிய பிரார்த்தனையை நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் அதை நாமத்தோடு செய்ய வேண்டும். பகவான் சொல்கிறார், நாமத்தை சொல்லும் பொழுது பிரார்த்தனை என்று தனியாக கூட செய்ய வேண்டாம். நாமத்திற்கு தெரியாதது எதுவும் இல்லை. அந்த நாமம் என்பதே எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த சைத்தன்யம்தான். அதற்கு தெரியாததே இல்லை. அந்த நாமமே உனக்கு வேண்டியதை செய்து கொடுத்துவிடும் என்று சொல்கிறார். பிறகு நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலே நமக்கு சரண்டர் வந்துவிடும், சரணாகதி வந்துவிடும் என்று சொல்கிறார். இதில் பப்பா ராமதாசர் சொல்கிறார், எல்லாவற்றையும் கடவுளுடைய இச்சை என்று நீ பார்க்க ஆரம்பித்தால் பிறகு நீ எதுவும் நினைக்க வேண்டிய தேவையில்லை, நீயாக எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. திட்டமிட்டு ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்ற தேவையெல்லாம் இருக்காது. அதனால் வரக்கூடிய இந்த பயம், கோபம், துக்கம் இவைகளிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும் என்று சொல்கிறார். அதைத்தான் சரண்டர் என்று சொல்கிறோம். பகவானுடைய இச்சைக்கு நாம் சரணாகதி செய்துவிட்டோமானால் பிறகு என்ன? சமாதி தானே, முழு இன்பம், பேரானந்த பிரம்மானந்த நிலை விரைவிலேயே கிட்டுவிடும். சாண்டிங் த நேம் இஸ் சமாதி. ஆக இந்த உரையாடல்களிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையை நாமே நடத்துகிறார். வாழ்வு என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, என்ன வாழ்க்கையில் நடக்கிறதோ அடுத்து 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 அவை அனைத்தும் நம்முடைய பகவானுடைய சங்கல்பத்தினாலேயே நமக்கு நேர்கிறது. என்ன நேர்கிறதோ அதுவே மிகவும் சிறந்தது. அதைவிட சிறந்தது வேறு இல்லை என்ற நினைப்பையும் நாம் கொண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். பிறகு நாம் அவருடைய கைகளில் கருவி மட்டுமே என்பதை நாம் உணர்ந்துவிட முடியும். ஏனென்றால் எல்லாம் இறைவனுடைய சங்கல்பத்தோடு நடக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? நம்முடைய எண்ணத்திற்கோ நம்முடைய செயலுக்கோ என்ன தேவை இருக்கிறது? ஆக அப்பொழுது நமக்கு அவருடைய கைகளில் நாம் கருவி மாத்திரமே என்று புரிந்துவிடும். ஆகவே இவை ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பதனால் நாம் நாமத்தை சொல்லும் பொழுது நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். நாமம் குறைந்துவிட்டால் நம்பிக்கையும் குறைந்துவிடும். ஆனால் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அதுவே பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கும். சாண்டிங் த நேம் இஸ் பிரேயர். ஏனென்றால் அந்த நாமத்திற்கு நம்முடைய மனதில் உள்ள பிரார்த்தனைகள் தெரியும். நமக்கு எது நன்மை பயக்குமோ அதை தானே அது செய்து வைத்துவிடும்.
அதோடு நாம் அவருடைய கைகளில் கருவி மாத்திரமே என்ற பேருண்மை நமக்கு புலப்பட்டு அது தானாக இயல்பாக செயல்பட ஆரம்பித்துவிடும். அப்படி இயல்பாக செயல்படவில்லை என்றால் நாம் இதை மனதிற்குள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து சாதனையாக செய்ய வேண்டும். ஆக பப்பா ராமதாசர் அவர்களோ அல்லது யோகி ராம் சரத்குமாரோ அவர்கள் பேசும் மொழிகள், அவர்கள் கண்ட பேருண்மைகளை வெளிப்படுத்தும் விதம் சற்று மாறி அமையலாம். ஆனால் கருத்து ஒன்றுதான். இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய பிரார்த்தனை திரும்ப திரும்ப உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். பகவான், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். பெரும் மனது வைத்து தாங்கள் உடனடியாக இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்றி இந்த உலகத்தில் உள்ள வன்முறைகள், அச்சத்தை தரக்கூடிய வன்முறை சம்பவங்கள் எல்லாம் நிறுத்த வேண்டும். தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் ஆக அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை மக்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைநினைப்போடு வாழ வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் வன்முறை போர்கள் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பயங்கர விளைவுகளோடு அவற்றை தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகம் முழுவதையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சியோ அல்லது போர் என்ற எண்ணமோ எழாமல் காக்க வேண்டும். இதற்கு மேலே திடம் திடம் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலாக மக்கள் மனதில் எழும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து அதை உயர் எண்ணங்களாக மாற்ற வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவராயினும் எந்த மதத்தை தழுவினவராயினும் சரி, எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இதற்கு காரணம் கர்ம விதி. அதுதான் இறைவனின் நீதி. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும், யாரையுமே விட்டு வைக்காது, அவதாரங்களை கூட. ஆயினும் இதற்கும் மேலே ஒன்று உள்ளது, காரணமற்ற கருணை. அது இறைவனுடைய பேர் அன்பினாலும் அவருடைய தயாள குணத்தினாலும் இருக்கிறது. ஆக அவரிடம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய பெரும் கருணையானது உலகத்திலே துக்கத்திலும் பயத்திலும் கோபத்திலும் அடிபட்டு பலவிதமான துன்பங்களில் சுழன்று ஒரு அவல நிலையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் தங்கள் பெரும் கருணையட்டி அவர்களுக்கு ஒரு மீட்பு ஏற்பட்டு ஒரு உயர் நிலை அவர்கள் அடைய வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றை ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். ஆனால் மனதிலே உலகம் நிரம்பி கிடப்பதால், ஆசா பாசங்கள் காடுபோல் மண்டி கிடப்பதால், பூர்வஜன்ம வாசனைகள் நம்மிடத்தில் இருப்பதனால் திரும் திரும் என்று ஒரு கொடிய பயமோ விஷம் போன்ற கோபமோ அல்லது பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு துக்கம் கொண்டாடுதல், இவைகளெல்லாம் நம் மனதை அலைக்கழித்து மன உளைச்சலில் கொண்டு போய் விட்டுவிடுகின்றன. மருந்து வாழ்க்கையாகி விடுகிறது. இந்த அவல நிலை நீங்க வேண்டுமென்றால் பகவான் கொடுத்த உபதேசத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறை நாமம், சாண்டிங் த நேம் இஸ் பிரேயர், சாண்டிங் த நேம் இஸ் சரண்டர், சாண்டிங் த நேம் சமாதி. அதாவது நாமத்தை நாம் சொல்லி வந்தோமானால் முதலில் அது பிரார்த்தனையாக வடிவெடுக்கிறது. அதன் பிறகு பகவானே எல்லாவற்றையும் நடத்தி வருகிறார் என்ற உயர் ஞானம் வரும்பொழுது, அந்த நடத்தி வருவதே நமக்கு சாலச் சிறந்தது என்ற நினைப்பு வரும்பொழுது, அது நம்மை எல்லாவற்றையும் மனதார ஏற்கும் நிலைக்கு தள்ளிவிடுகிறது.
இது சரணாகதியில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. பிறகு என்ன? நாம் சிறிது முயற்சி செய்தோமானால் ஆழ்ந்த தியான நிலையும் பிறகு சமாதியும் கிட்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் உங்களுடைய வேலை என்று உணர்வு ஏற்பட்டு அதை தங்களுக்கு சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து குடிக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்கிறது. அது எங்களுடைய கார்மீக, அதாவது கர்ம வினை பயனாகத்தான் வருகிறது என்றாலும் அதற்குரிய சங்கல்பம் தங்களிடமிருந்து அல்லவா வருகிறது. தங்களிடமிருந்து வரும் எதுவுமே எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரும் ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். இது எதற்கு ஆசீர்வாதம்? உலக ரீதியாக பார்த்தோமானால் இது ஆசீர்வாதமாக தோன்றாது. ஒருவர் இறந்து விட்டாலோ அல்லது ஒரு பெரும் கொடுமை நேர்ந்தாலோ இது எப்படி ஆசீர்வாதமாகும் என்று உடனே மனம் வெகுண்டு எழும்பும். உள்ளே இருக்கும் நாகம் சீரும். அதனால் நிலைகுலைந்து போவோம். இறைவனை நொந்து கொண்டு அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். மற்றவரை எல்லாம் வெறுப்போடு நம்முடைய தோல்விகளுக்கு அவர்களே காரணம் என்று குற்றம் சாட்டுவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் குழந்தைகளை சில சமயங்களில் அடித்து திருத்துவது முக்கியமாகிறது. அந்த குழந்தைக்கு ஒரு முரட்டு பிடிவாதம் இருந்தால், உண்மையை புரிந்து கொள்ள மறுத்தால், அதற்கு ஒரு 2 அடி போட்டோமானால் பயத்தில் அதை செய்து கடைசியில் அது மாறிவிடும். அதுபோல் இறைவனும் நம்முடைய பழைய கர்மாக்களை வைத்துக்கொண்டே நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அந்த தண்டனையில் பெரும் துக்கத்தை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒரு உயர் ஞானத்தை கொடுக்கிறார். மனம் தூய்மையாகிறது. அது மட்டுமல்ல, சில நாட்களிலேயே அது எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்று நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும். தங்கள் பெரும் சக்தி வாய்ந்த ஆசீர்வாதங்களை உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் கொடுத்து அவைகளுக்கு ஒரு மேன்மை கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழல், அதிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படை காரணம் சுயநலம்தானே. பெரும் சுயநலமே வடிவாயிருக்கக்கூடிய அகம்பாவம், அதை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்ய வேண்டும். நான் இந்த ஆத்மா மட்டுமே, இந்த உடல் அல்ல என்ற நினைப்பு எழும்பொழுது சுயநலம் தானே குறைந்துவிடும். ஆக மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார். யோகிராம் சரத்குமார்.